பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷனே மாறி இருக்கும். அங்கதான் விக்ரம் தப்பா ப்ளே பண்ணிட்டாருன்னு சொல்றேன். விக்ரம் வந்து ரம்யாவோட கேரக்டரிஸ்டிக் இன்ன முடிய ப்ளே பண்ணத வச்சு தெரிஞ்சு நம்ம இந்நேரம் போட்டா ரீட் பண்ணியிருக்கணும். விக்ரம் ரீட் பண்ணியிருந்திருக்கணும். அத அவன் பண்ணாம விட்டுட்டாப்படி அவரு. நம்ம போட்டா நம்மள போடுன்னு அதனால தான் அப்படி. தெரிஞ்சிருக்கணும். ஆமா, எக்ஸாக்ட்லி. தட்ஸ் இட். அந்த பாயிண்ட் தான் நான் உங்க 2 பேருக்கும் சொல்ல வந்தது. தேங்க் யூ. சரி, நான் சின்ன விஷயம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சாரி டு டிஸ்டர்ப். ஆக்சுவலி ரகு சொன்னது 100% ஐ அக்ரி. ஏன்னா ரம்யா நிறைய இடத்துல வந்து நாமினேஷன்லயுமே நான் பார்த்த வரைக்கும் வியானா 2 3 வாட்டி சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன உடனே ஓப்பன் நாமினேஷன்ல உடனே போயிட்டு வியானான்னு சொல்லுவாங்க. அவங்கள யார் பண்றாங்களோ அவங்கள திருப்பி பண்ணிடணுன்றது அவங்க மைண்ட் செட்டாவே ஃபுல்லா இருந்திருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், ஒன் மோர் திங், அவங்க நம்ம சாண்ட்ரா வந்து விக்ரம் பேரை சொல்லியே இருக்க மாட்டாங்க. நம்ம ரம்யா விக்ரம்னு சொன்ன உடனே கூட அவங்க லைக் இல்ல அவர் பண்ணாரு, நிறைய எங்ககிட்ட வந்து கூட நிறைய பண்ணாருன்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டில் நான் பார்க்கல, எனக்கு தெரியலன்னு சொல்லவும் சாண்ட்ராக்கும் அது எப்படி இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் தான். அவங்க டீமுக்கு எப்படி இருந்தாலும் பாயிண்ட் போனா சாண்ட்ராக்கு இன்டெரக்டா அது ஏதோ ஒன்று பிரஜினுக்கு சொல்றாங்கன்றதுனால. அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்றப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா நம்ம ரம்யா சொல்லுவாங்க, நீங்க சொல்லாதீங்க, நான் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்றேன், சாரி நீங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லுங்க, நான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்றேன், ஏன்னா நீங்க பிரஜின் சொன்னா கரெக்டா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எவ்ரி திங் ஃபால் இன் பிளேஸ் ஃபார் ரம்யா. அந்த இடத்துல அவங்க வந்து விக்ரமையும் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லிடலாம். சேம் டைம் அவங்க வாயாலையும் அது சொல்ல தேவையில்லைன்ற மாதிரி அது போகும். ஸோ எல்லாமே கரெக்டா அமைஞ்ச மாதிரி இருந்துச்சு ரம்யாக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல. அதுல பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட கொடுத்தாரு பாத்தீங்களா, சாண்ட்ரா நீங்க சொல்லுங்க ரீசன் அப்படின்ட்டு. அது வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆக்சுவலி. அது இல்ல ரகு ப்ரோ, இது சாண்ட்ரா வந்து வச்சது கம்ருதினி சுபிஷாவும் வச்சாங்க. விக்ரம் அங்க உள்ள கொண்டு வரவே இல்லை. சாண்ட்ராவோட ஆப்ஷன் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கு கம்ருதினும் சுபிக்ஷாவும் தான் இருந்துச்சு. நான் அதனாலதான் அதை பாயிண்ட் அவுட்டே பண்ணேன். அவங்களோட லிஸ்ட்ல விக்ரமே கிடையாது. இப்ப நான் ரம்யா சொல்றாங்க அப்படின்றதுக்காண்டி நான் போனேன்னா இது என்னோட பர்சனல்ல. இப்ப நான் வந்து பிரச்சனைக்கு போகணும் அப்படின்றதுக்காண்டி நான் இதை டோட்டலா என்னோட பாயிண்ட்டுக்காண்டி நான் எடுத்துட்டேன்ல. இது வந்து கேம் எப்படி வரும், இது என்னோட ஃபேவரிசமாலாம் வரும். அப்படிதான் நான் பாயிண்டே எடுத்து வைக்கிறேன். இது நான் கேமா பார்க்கல, இது நான் ஒரு ஃபேவரிசமா பாக்குறேன். இப்ப என்னோட சாம்பார் ஸ்குவாடுக்கு பெனிஃபிஷியரியா இருந்துச்சுன்னா என்னோட டீம் பிளே, நான் அது டீம் பிளே எடுத்துப்பேன். என்னோட டீமுக்கு நல்லது பண்றதுக்காண்டி நான் ஒரு மூவ் எடுத்திருக்கேன் நான் நினைச்சுப்பேன். ஆனா அது என்னோட டீமோட மூவே கிடையாது. நான் ஆப்போசிட்ல இருக்க பர்சனுக்கு ஃபேவரிசம் பண்றதுக்காண்டி ஒரு மூவ்ல. சரி ப்ரோ, நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். இப்போ ரம்யாவோட செலக்ஷன் கெமி அண்ட் சுபிக்ஷாவா இருந்து சரிங்களா, இந்த இடத்துல வந்து கமருதீன் உள்ள வந்திருந்தாருன்னா இப்போ சாண்ட்ரா என்ன பண்ணிருப்பாங்க சொல்லுங்க. இப்போ ரம்யா வச்சது கெமி, அதாவது விக்ரமத் நீங்க அவுட் ஆஃப் லிஸ்ட்ல எடுத்துருங்க. ரம்யா அதை சொல்லவே இல்லை. இப்ப கெமியை வச்சிருக்கலாம். இப்ப சாண்ட்ரா சொன்னது நடந்திருக்குமா இல்ல ரம்யா சொன்னது நடந்திருக்குமா? சொல்லுங்களேன். சுபிக்ஷாவை சூஸ் பண்ணிருப்பாங்க. கெமியும் சுபிக்ஷாவும் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல வச்சிருந்தா கரெக்டா, சாண்ட்ராவோட தான், சுபிக்ஷா தான். இப்போ எனக்கு வந்த ஆப்ஷன், அதாவது இப்போ நானா போய் ஒரு ஆப்ஷனை வைக்கிறேன். ஆனா நான் அதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். நான் என்னோட ஆப்போனன்ட் வந்து ஒரு மூவ் பண்றாங்க, அதுல எனக்கு லெஸ் இம்பாக்ட்ங்கும் போது நான் அதை ஏத்துட்டு போறது தப்பு இல்ல. புரியுதுங்களா? அந்த மாதிரிதான் ரம்யா விக்ரம கொண்டு வரும்போது எனக்கு அது பிரச்சனை இல்ல. அந்த இடத்துல விக்ரமுக்கு உண்மையிலுமே அவன் நல்லா பண்ணியிருக்கான். அவன் வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாதுன்னா சாண்ட்ரா அடிச்சு பேசியிருக்கலாம்ல. ஏன் பேசல? விக்ரமும் நமக்கு ஓகே தான். அப்போ அந்த இடத்துல ஜெயிச்சது, அந்த இடத்துல வந்து மெஜாரிட்டி ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல இன்டைரக்ட் ஹீட்ட வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டது இந்த பக்கம் விக்ரமும், இந்த பக்கம் சாண்ட்ராவும் தான். ரம்யா கிடையாது. அதத்தான் நான் சொல்ல வந்தேன் ஸ்பாட்டன். புரியுதுங்களா? புரியுது ப்ரோ. நானா விக்ரம் ஏன் அந்த இடத்துல பேசலன்னு நான் பாக்குறேன்னா, விக்ரம் அடிக்கடி சொல்றாப்ல, இப்ப நம்ம 1 ஹவர்ல வரும்போதோ இல்ல 24/7 பார்க்கும் போதோ அவரோட எஃபர்ட் தெரியுது. ஆனா இவனுங்க பர்சனல் வெஞ்சன்ஸ்காண்டி ஒண்ணு பண்றானுங்க அப்படின்றது கன்வே ஆகிரும் அப்படின்றனால அவன் பேசாம இருந்துட்டான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவன் மென்ஷனுமே பண்ணிருப்பான் லைவ்ல. இந்த வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு என்னதாங்க ரிவார்டு, அதை பத்தி எதுவுமே சொல்லல. எனக்கு தெரிஞ்சு வன்மமும் வெஞ்சன்ஸும் தான் ரிவார்டு. இல்ல ஃபர்ஸ்ட் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க இல்லைங்க. இப்போ இன்னைக்கு நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சொல்லுங்க ரோஷன். உள்ள இருக்கேனா? அப்போ ஓகே ரகு கண்டினியூ. இல்ல நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நான் நீங்க சொல்ல வந்த பாயிண்ட் தான். ஜெயிலுக்கு அனுப்புவாங்கன்னு தான் சொல்ல வந்தேன். மத்தபடி இல்ல நான் உள்ள இருக்கேன் நானே. இல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு என்ன ஃப்ரீ தருவானுங்களா? நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கலாம். அது யாரு பெஸ்ட் பெர்ஃபார்மரா ஆறாங்கிறத பொறுத்து.
இட்ஸ் அகைன் a பிபி கால் இல்லையா? பார்க்கலாம். சாரி கைஸ், சாரி டு இன்டரப்ட். ஐ திங்க் நம்ம அந்த ஒரே பாயிண்ட்லேயே ஸ்டக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டில் நான் சொன்னதே சொன்னாலுமே திருப்பி ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். சாரி, ஆக்சுவலி என்னன்னா அந்த இடத்துல நான் எப்படி பார்க்குறேன்னா, ரம்யாவுக்கு விக்ரம குத்தணும். அதுக்காக அவங்களுக்கு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் யாருக்கு போனாலும் பரவாயில்ல, ஒஸ்ட் பர்ஃபார்மர் விக்ரமுக்கு போகணுன்றது தான் அவங்களோட மோட்டிவா இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இப்போ சாண்ட்ரா பெஸ்ட்டுக்கு வந்து இப்போ ஒரு ஆப்ஷன் கேட்டதுனால ரம்யா ஜோ வந்து பிரஜின்ன்றது சாண்ட்ரா இருந்தனால தான் சொன்னாங்கன்னு நான் ஃபீல் பண்ணேன். அந்த இடத்துல வந்து இன்கேஸ் கேப்டனா வேற யாராவது இருந்தாங்கன்னா பிரஜின் அவங்க சொல்லியிருப்பாங்களான்றது எனக்கு தெரியல. இப்போ ரம்யாக்கு விக்ரமுக்கு கண்டிப்பா குத்தணும். இப்போ அதுக்கு வந்து பக்கத்துல இருக்கவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஃபேவரபிளா பெஸ்ட் பர்ஃபார்மர் சொல்ல முடியிற ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இருந்துச்சு அந்த இடத்துல. பிரஜின்னு சொல்லியிருந்தா ஓகே, அவங்களுக்கு ஒரு வந்து கிவ் அண்ட் டேக் மாதிரி அது இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அந்த இடத்துல. ஏன்னா விக்ரமுக்கு அவங்க ஓகே சொல்லிடுவாங்க, ஏன்னா இவங்க பிரஜனுக்கு ஓகே சொல்லிடுவாங்கன்ற மாதிரி அவங்க பேசிக்கல. பட் இன்டெரக்டா வந்து நம்ம ஹியூமன் சைக்காலஜி அப்படிதானே ஒர்க் ஆகும். ஒருத்தவங்களுக்கு ஒண்ணு கொடுக்குறோம், நம்ம அவங்களுக்கு ஒண்ணு கொடுக்குற மாதிரி இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது அந்த பாயிண்ட்ல எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. அந்த சொல்லுங்க நண்பா. அந்த பாயிண்ட்டுக்கு இல்ல, இல்ல. பஞ்சாயத் ரம்யா பஞ்சாயத் ஒரே நிமிஷம், ஒரே ஆ, நிமிஷம். பஞ்சாயத் எனக்கு செம்ம பாயிண்ட் ஒண்ணு. இட்ஸ் நத்திங் பட் விக்ரம் இன்டர்செக்ஷன், சாண்ட்ரா இன்டர்செக்ஷன், ரம்யா. அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. அந்த ஆஸ்பெக்ட்ல ஒரு காமன் பாயிண்ட்ல அந்த பெஸ்டும் ஒஸ்டும் செலக்ட் ஆச்சுன்னு நாட் கிரிட்டிக் சொல்றாரு. மேக் சென்ஸ். கரெக்ட் கரெக்ட். நல்ல பாயிண்ட், ரம்யாவை நம்ம ஊத்துற முடியாது. நல்ல பாயிண்ட். ரம்யாவை அதான் ஊத்த சொல்றேன், முடியாது. ரம்யா வந்து ஸ்ட்ரெயிட் என்னதான் அது வந்து கொஞ்சம் இதுவா, அதாவது இம்மிடியேட்டா போய் நான் விக்ரம குத்துணும்னாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஓகே உனக்கு ஒரு அல்வா வச்சுக்கோப்பா, இந்த பிரச்சனை வச்சுக்கோ அப்படின்ட்டு அது ஒரு சாய்ஸ் தான் கொடுத்தது. ஆனா இந்த அம்மா விக்ரம சூஸ் பண்ணிட்டு விக்ரம் என் சாய்ஸ் இல்லைன்னு சொன்னதுதான் எனக்கு அங்க வந்து அது மக்கள்கிட்ட எப்படி போகும்னு தெரியல. இதுவும் வந்து ஓகே விக்ரம் எனக்கு ஓகேப்பா, 2 பேரும் சேர்ந்து தான் செலக்ட் பண்ணோம்னு சொல்லியிருந்தேன்னா இட்ஸ் ஆல் வெல் அண்ட் குட். ஒரு ஆங்கிள் அதுக்கப்புறம் பார்த்தா ரம்யா சாண்ட்ரா விட சொல்- ரம்யாவோட கேம் பிளே பயங்கரமா இருந்திருக்கு போலயே. நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. இது பயங்கரமான அதான் ப்ரோ மூவ் இல்ல. நானும் சொல்ல வந்தேன். இப்ப விக்ரமையும் கொண்டு வந்தாச்சு. ஆப்போசிட்ல விக்ரம நான் சொல்லலன்னு சொல்லியாச்சு. அங்க ஸ்டேஜ்ல பிளாஸ்மா முன்னாடி சாண்ட்ராவை தான் சொல்ல வச்சாங்க. அடேங்கப்பா! அது வந்து ரீசனும் வந்து சாண்ட்ராவை சொல்ல வச்சாரு ப்ரோ பிக் பாஸ். சோ ரம்யாவுக்கு ஆல் த வே பாசிட்டிவ் தான். என்ன விஷயம்னா இது ரம்யாக்கே தெரியாது. இதுதான் நானும் சொல்ல வந்தேன். இப்ப இது வேற ஆள் பண்ணியிருந்தா நம்ம என்ன நினைச்சிருப்போம்னா, ஆப்போசிட்ல இருக்க பர்சன் வந்து தெளிவா காயின் ஆக்கிட்டான். இப்ப நீ வந்து பிரஜினை சொன்னேன்னா அவன் பிரஜனுக்கு தான் போவான்னு தெரிஞ்சு காயின் ஆக்கிட்டான்னு சொல்லுவான். ஆனா இப்ப நம்ம ரம்யா பண்ணதுனால ரம்யாவுக்கும் தெரியாது, அதை நான் ஒத்துக்கிறேன். ரம்யா பண்ணதுனால நம்ம இந்த ஆஸ்பெக்ட்ல மட்டும்தான் யோசிச்சோம். இது வேற யாராவது பண்ணியிருந்தா இது இவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காண்டி பண்ணிருக்காங்கன்னு ஒரு மைண்டுக்காக போயிருக்கோம்ல. அந்த மைண்டு கூட ரம்யா போக வைக்கிற மாதிரி இது வரைக்கும் விளையாடல. அதனால நம்ம அந்த மைண்டுக்கு போகல. இதுல குரூப்ல டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர் தான் இன்னும் கலகலப்பா இருந்திருக்கும், கேப்டன் மட்டும் இல்லாம. அப்படியே ஓட்டு எடுத்திருப்பாங்க ப்ரோ, அது வேஸ்டா இருந்திருக்கும். இதுவே ஓகே தான், ஒரு ஆள் அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிற மாதிரி நீட்டா போயிருக்கு. குட் டிஸ்கஷன் கைஸ், தேங்க்யூ. ஆக்சுவலி அப்பதான் கான்ஃபிளிக்ட் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா டைலூட் ஆயிடும்னு நான் ஃபீல் பண்றேன் அந்த ஒரு டிசிஷனை. ஏன்னா எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி சொல்றதுனால. இப்போ இண்டிவிஜுவலா சொல்றதுனால அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது எப்படி இருந்தாலும் அந்த கான்ஃபிளிக்ட் உருவாகணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி இண்டிவிஜுவலா சொல்லணும், கேப்டன்ஸ் மட்டும் பேசணும், டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதை பிளான் பண்ணாங்க, ஸ்டேஜ் பண்ணாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். ரம்யா பாருங்களேன், இப்ப 5 பேர் சொன்னாங்கன்னா 5 பேர் பின்னாடி போய் கேட்கவே முடியாதுல்ல. இப்ப நான் ஒருத்தன் சொல்லிட்டான்னா இவனை நான் பர்சனல் வெஞ்சன்ஸ்னு மாத்தலாம், இவனோட வே தப்பு, இவனுங்க டீம் எல்லாம் மொத்தமா என்ன டார்கெட் பண்றானுன்னு மாத்தலாம்ல. ஒரு ஆளோட ஒப்பீனியன் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம அடிச்சு பேசலாம். 5 பேரோட ஒப்பீனியன் ஸ்ட்ராங்கா பேச முடியாது. ஏன்னா நான் பார்க்கல நீ பார்க்கலன்னு சொல்லி அது ரொம்ப அப்படியே டைலூட் பண்ணி போயிடுவானு. இப்ப நான் சொல்றேன்னா கேப்டன் நான் தான், நான் அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறேன், நான் பார்க்கல அப்படின்றதா இருக்கும். இப்ப நீங்க வீக்கெண்ட்ல கேள்வி கேட்கறதை யோசிச்சு பாருங்களேன். நான் ஒருத்தனை தான் கேள்வி கேட்பேன், அப்ப அவன்கிட்ட இருந்து வர்ற பதிலுமே எனக்கு நீட்டா இருக்கும், என்னால பேசவும் முடியும். நீ 5 பேர்த்த உட்கார வச்சு அவன் 5 பேர்த்தையும் கை காமிச்சு அவன் 5 பேர்த்தையும் கேள்வி கேட்டு ஒவ்வொருத்தையும் ஒன்னொன்னு சொல்லி அதுல இருந்து ஒரு பாயிண்ட் கிடைக்காது. இது எனக்கு மூவ் தான், நல்ல மூவ் தான். குட். ஒரே பாயிண்ட், அந்த விக்ரம திரும்பி குத்திட்டு அதுக்கப்புறம் போய் ரம்யா அழுதாங்க பாருங்க, அது இன்னும் மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு.
சிவ ஐ திங்க் ரொம்ப நேரமா ஒரே பாயிண்ட்லயே இருக்கும். பட் இட் வாஸ் a ஆமா. வெரி குட் டிஸ்கஷன் இது இந்த விஷயம். ஐ திங்க் we can proceed forward ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்றோம்னா பண்ணலாம். ரகு சொல்லுங்க சொல்ல இல்ல, வந்தீங்க. இல்ல. அததான் சொல்ல வந்தேன். நல்லா ஹெல்த்தியா போச்சு. இட் வாஸ் நைஸ் டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. உங்களுக்கு ஒரு ஐடியா. எனக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவே வந்திருக்கு. ஏன் இத நம்ம இப்படி யோசிக்கல? நைஸ், நைஸ். தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஃபோல்க்ஸ். ரோஷினி அடுத்தது யாருன்னு நீங்க சொல்லுங்க. கேக்குதா? ஸ்பாட்டன் சொல்லு ஸ்பாட்டன். இல்ல சிவராம் சிவராம் மறுபடியும் சிவராம். சிவராம் ப்ரோ தூக்கி இருந்தாரு. அவர் ஆனா முடிச்சதுக்கு அப்புறம் நான் சிவராமுக்கு பேசுறேன். சரியான ப்ரிவிலேஜ். சொல்லு சிவராம். ஒரு டீம் தான் ஜெயிக்க போறாங்க. அவங்க தான் கேப்டன்சிக்கு போக போறாங்க. இந்த ஒஸ்ட் செலெக்ஷன் எப்படி நடக்கணும்? ரெண்டு டீம்லயுமே 2 டீம்ல இருந்து ஒவ்வொரு ஆளா பிக் பண்ணுவாங்களா? எப்படி ஜெயிலுக்கு அனுப்ப போறாங்க? அது ஒரு டவுட்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஓவரால் டாஸ்க்ல இருந்து வர்ஸ்ட் பெஸ்ட் எடுப்பாங்க. என்ன ரகு அப்படிதானே? ஆமா. கண்டிப்பா ஓவராலா தான் வரும். ஏன்னா இதுல ஆ. டாஸ்க் மட்டும் இல்லாம இந்த ஓவரால் வீக் அப்படிங்கும்போது எல்லாரையும் கலெக்டிவா உட்கார வச்சுட்டு இன்க்ளூடிங் ஏன்னா இப்ப ஒரு டீம் வின் பண்ண போகுதுன்னா அந்த டீமை மட்டும் மேபி நவுத்தி வச்சுட்டு ஏன்னா அவங்க எல்லாம் கேப்டன்ஷிப் விளையாட போறாங்க. சோ அவங்க அந்த 5 பேரை நவுத்தி வச்சுட்டு ரிமைனிங் 10 பீப்புள்ல இருந்து 10 இல்ல 9 பீப்புள் ஏன்னா எஃப்ஜேவும் அவுட் இல்லையா? சோ ரிமைனிங் 9 பீப்புள்ல இருந்து பெஸ்ட் அண்ட் வொர்ஸ்ட் சொல்லுங்கன்னு. சோ 2 பெஸ்ட் சொல்லலாம். இல்ல ஒரு பெஸ்ட் இல்ல 2 வொர்ஸ்ட் அந்த மாதிரி தான் போவாங்க. இந்த இல்ல ப்ரோ எனக்கு என்னமோ இது வந்து ஹோல் வீக்கா வரல. ஏன்னா நம்ம ஹோல் வீக்கே வந்து டாஸ்க் தனியா நம்ம வீட்டு வேலை தனியாவே போடல. இந்த டாஸ்கே வீட்டு வேலையும் சேர்ந்தது இல்ல தானே. ஸ்பாட்டன் எனக்கு நீங்க என்னமோ இந்த சொல்றது டாஸ்க்ல கரெக்ட். ஒஸ்ட் நீங்க டீமா வச்சு நீங்க சொன்னீங்கன்னா அது என்ன தெரியுமா பிரச்சனை? இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை குக்கிங் டீம்ல எனக்கு கனி சில விஷயங்கள் பண்ணது பிடிக்கல. நான் ஒரு சாண்ட்ராவா சொல்றேன். இப்போ நான் கனிய எங்க தான் சொல்றது? இப்போ என் டீமுக்குள்ளத நான் சூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? அப்படி ஒரு பிளாக்கேஜ்க்குள்ள வந்துருவோம்ல. இப்போ அ சபரி டீம்ல எடுத்துக்கோங்க. எனக்கு எஃப்ஜே கொஞ்சம் ஃபேவரட்டிசம் காட்டுனாரு இவங்களோட வியன்னாவோட. அத நான் எங்க ஹைலைட் பண்றது? இல்ல எனக்கு வினோத் கொஞ்சம் ஓவர் போட் போனாரு. இல்ல அரோராக்கும் கமருதீனுக்கும் பயங்கர ஒரு யூ நோ ஒரு ஒரு உள்பூசல் இருந்துச்சு. அவங்க 2 பேரும் ஃபேவரட்டிசமா தான் விளையாண்டுக்கிட்டாங்க. அப்படிங்கிறத நான் எங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியும்? நான் எங்க அத காட்ட முடியும்? அப்போ எனக்கு இவங்க எல்லாத்தையும் நான் ஒரு காமன் பூலுக்கு கொண்டு வரணும். காட் இட் ப்ரோ. புரியுது ப்ரோ. நான் ரகு ப்ரோ பாயிண்ட் இல்லாதனால நான் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும் ஞாபகம் இருக்கா? இப்ப இந்த குரூப்னு சொல்லும் போது நான் அதுக்கு டிபெண்ட் பண்ணேன். இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஆப்போசிட் குரூப்ல இருக்க வெயிட்டேஜ் பார்க்கணும், அது கேம்ல எப்படி இம்பாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க. நான் அதே பாயிண்ட் இப்ப எடுத்து வைக்கிறேன். இப்ப இருக்க குரூப்போட இம்பாக்டும் நீங்க 20% பாக்குறீங்கல்ல, அதோட இம்பாக்டும் டிஃப்ரெண்டா இருக்குல்ல. நாமினேஷன்ஸா இருக்கட்டும், இது டிஃப்ரெண்டா இருக்கு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு, கனிக்கும் விக்கல்ஸுக்கும் இப்ப ஏன் 3 வாரம் பண்ணாததான் இப்ப பண்றாங்க, இவங்க பேக்கா இருக்காங்கன்னு ஒரு கேள்வி வருதுல. இது நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப பார்வதியோ கம்ருதினோ பெருசா கான்ஃபிளிக்ட் உருவாக்குறது இல்ல. ஒரு 2 வாரம் 3 வாரமா உருவாக்கவே இல்ல. அப்ப இவங்க ஏன் பேக்குன்னு யாருமே கேட்கவே இல்லை. இவங்க ஏன் மாறி இருக்காங்கன்னா வீக்கெண்ட்ல கொடுத்த அட்வைஸ் வச்சு மாறி இருக்காங்க. அதே மாதிரி விக்கல் சிக்கரமுக்கும் கனிக்கு கொடுத்த வீக்கெண்ட் அட்வைஸ், நீங்க இப்படி இருக்காதீங்க, இதை உடச்சு வெளியில வாங்கன்றதான அட்வைஸ். அப்ப அது எப்படி அது ஃபேக் ஆகும்? எனக்கு கேமுக்குள்ள நான் என்ன தாண்டி புஷ் பண்ணணும்னா நான் பண்ணி தானே ஆகணும். சில இடத்துல நான் கான்ஃபிளிக்ட் இருக்கக்கூடாதுன்றதுக்காண்டி 3 வாரம் அமைதியா இருக்காங்க. அதுவும் அது ரியல்னா இதுவும் ரியல் தானே? இந்த 2 இதுக்கு சொல்றேன் ப்ரோ. ஏன்னா இது கொஞ்சம் கலெக்டிவா சில பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி சொல்றேன். மீன்வைல் ரோஷினி நித்யா வந்தாங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப லிஸ்னர் போயிட்டாங்க. எனக்கு சரியான கிளிச் ரகு. எனக்கு யாரையுமே காட்ட மாட்டேங்குது. ஹேண்ட் ரைஸ் என்ன எதுவுமே தெரியல. அரஃபா உங்களுக்கு வருதா ரெக்வெஸ்ட்? ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட்? அரஃபா ப்ரோ? அரஃபா இருக்கியா முதல்ல உள்ள? அரஃபாத் ஐயா தம்பி அவரே இல்ல ராசா. போலியே. ரைட்ரா எனக்கு என்னமோ நம்ம எல்லாம் சங்கீத நினைக்கிறேன். தூக்கிட்டாருன்னு நினைப்போம். மக்களை கீழ இருக்கிற எல்லாருக்கும் கேக்குதா? அத சொல்லுங்க கேக்குது முதல்ல. கேக்குது கேக்குது. அப்போ சரி, கோவஸ் தானே, இல்ல பரவாயில்ல, adjust பண்ணிக்கோ. பேசுங்க ரகு. இல்லதான் புது ஸ்பீக்கர் குடுக்கட்டும். நான் அந்த 2 பாயிண்ட் கேட்டுட்டு அப்புறம் நான் கவர் அப் புது பண்றேன். ஏன்னா ஸ்பீக்கர் யாரு ஸ்பாட்டனோட வந்திருக்க? கேள்வி பாலகிருஷ்ணன். ஒரு மாதிரியான பயங்கர வேலிடான கேள்வி. அதுக்கு ஒன் லைன்ல ஆன்சர் பண்ண முடியாது. சரி வாங்க வாங்க. பாலகிருஷ்ணன் ஹாய்.
அதுக்கு முன்னாடி ஸ்கார்பியோ. தேங்க்ஸ் ஸ்கார்பியோ. நமக்கு எவ்வளோ கான்ஃப்ளிக்ட் இருந்தாலும் யூ யூ ஸ்டூட் பை மீ. தேங்க் யூ. இந்தாங்க உங்களுக்கு ஒரு ஹார்ட். சொல்லுங்க பாலகிருஷ்ணன். என்னத்தை சொல்ல சொல்றீங்க? என்னத்த சொல்ல சொல்றவா? ஆக்சுவலா பிக் பாஸ் இன்னைக்கு தான். வெறுத்துட்டேன் மேடம். ஆக்சுவலா என்ன விஷயம் அப்படின்னா, இருக்கிற சீசன் பழைய சீசன் போட்டா கூட பாக்கலாம்பா. ஆனா இந்த சீசனை போட்டு ஒரே டாஸ்க போட்டு கிட்டத்தட்ட அந்த எபிசோட க்ளோஸ் பண்ணானுங்க. ஏதோ சொல்றதுக்கு இல்ல. அதுவும் அந்த எபிசோட்ல கனாவியம் வந்து எனக்கு உண்மையிலேயே பிடிக்கல. அது தள்ளி விட்டதுக்கு வந்து அங்க வட்சத்துல பண்ற மாதிரி ஒரு மாதிரி வந்து இவரு பேசுறது ஆக்சுவலா பிரேக் வந்து ஆகுதா லேடி இல்ல எனக்கு பிரேக் வந்திருக்காங்கன்னும் ஆகுதா? போது லேடிஸ் போய் கூட ஹெல்ப் பண்ணல. பாத்தீங்களா அந்த சீன் நீங்க? ரொம்ப கஷ்டமா பிரேக் இருந்தது. ஆகுது ப்ரோ கொஞ்சம். எது என்ன சீன கஷ்டமா இருந்துச்சு பாலகிருஷ்ணன்? அந்த கரகம் பாட்டு போட்டு கானா வினோட்டும் கனியும் ஓடி இருப்பாங்கல்ல ஆமா இருக்கிறதுக்கு தள்ளி ஆமா. விட்டுருப்பா போல. பாத்தீங்களா நீங்க? ஏங்க ஏங்க அது அது என்னங்க ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புங்க. விளையாடும் போது கீழே விழத்தானே ஏங்க செய்வாங்க. எனக்கு விளையாட்டுக்கு கீழே புரியலையே. ஒரு அத கரெக்டா பாருங்க ஹேண்டில் பண்ணத. அது கரெக்டா பாத்தீங்கன்னா எடுக்கிறது வேற தள்ளுறது வேற. கையை வச்சு தள்ளுறாங்க. 2 கான்செப்ட் இருக்கு இருங்க நான் இல்ல அதுல. ஒருவேளை அவர் அப்படியே தள்ளி இருந்தாலும் எனக்கு தெரியல. எனக்கு அது கேமா தான் தோணுது. கரெக்ட். இல்ல இல்ல அவங்க வேலிடா வேணுக்குன்னு தள்ளி விடல. ஆனா ஃபர்ஸ்ட் கை வச்சது கனிதான் இதுல கை வச்சிருப்பாங்க. இவர் அதுக்கப்புறம் அதை போய் நான் தொடுறேன்றப்ப அந்த புஷ்ல அவங்க கீழே விழுந்துருவாங்க. அது வேணும்னு கையை வச்சு இப்படி தள்ளி விட்டுட்டு நான் எடுக்க போல. அது ஒரு ஹிட்டிங்ல கீழே விழுந்ததுதான். அது பியூர் ஸ்போர்ட்ஸ்மேன் தான். ஹியூமனிட்டின்ற விஷயத்த வந்து உள்ள வந்து கொண்டு வர மாட்டாங்க. உடம்பு சரியில்லை ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கிவ் அண்ட் டேக் பாலிசி. நீ ஹெல்ப் பண்ணினா திருப்பி உனக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. அந்த விஷயத்த வந்து பண்றது இல்ல. எனக்கு ஆக்சுவலா வந்து போன சீசன்லாம் அந்த டாஸ்க் டைம்ல அடிச்சுப்பாங்க. மற்ற டைம்ல எல்லாமே ஒன்னா உட்காந்து பண்ணுவாங்க. இப்ப பாருங்க லைவ் ஆன் பண்ணி பாருங்க. ஒரு கேங் உட்காந்து தனியா உட்காந்து கூடி கூடி பேசும். ஆனா காலைல ஆனா அந்த கேங் அப்படியே ஆப்போசிட்ல நிக்கிற மாதிரி நிக்கும். இதெல்லாம் என்ன கான்செப்ட்? அந்த ஃபேமிலியா 2 பேரும் அமைச்சிருக்காங்களே அவங்க உட்காந்து கூட திவ்யா பாரு இன்னொரு 4-5 உட்காந்து எதுக்கு சொல்ல சொல்றீங்க? டெய்லி நைட்ல அதுதான் ஓடுது. பயங்கரமான திட்டங்கள்லாம் போட்டுக்கிறாங்க. நாளைக்கு கேட்டா ஜெனரல் ஃபுட் மட்டும் சமைச்சு வச்சுட்டு ஃபுல்லா சமைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளதான் காலி பண்ணிடுவானுங்க. நம்மள காலி பண்ணும் போது என்னடா இது ஏற்கனவே டிஆர்பி ஃபுல்லா டவுன் ஆகி போச்சு. ஒண்ணுமே இல்லை. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா திவாகர் வெளியே போனதுல இருந்து என்னடா திவாகருக்கு பேசுறேன் தப்பா நினைக்காதீங்க. திவாகர் வெளியே போனதுல இருந்து ஃபுல்லா டவுன். 2 நாளா கண்டென்ட்டே கிடையாது. ப்ரோமோ பாருங்களேன். ஒரே கண்டென்ட்டரா 2 ப்ரோமோ 3 ப்ரோமோ போட்டிருப்பாங்க. வாட்ச் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அழுத சீன் ஆக்சுவலா வந்து கெமி அழுத சீனை வந்து அவ்வளோ பிரம்மாண்டமா போட்டாங்க. பட் 24/7 போய் பாருங்களேன். அவ்வளவு சண்டை போட்டு அழுதுட்டு உப்பு எடுத்துனான்னு சொல்லி சபரியாண்ட சொல்லி உப்பு போட்டு சிரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்ப கண்டென்ட் தானே பண்ணுது. எது உண்மை எது பொய் அப்படின்றத வந்து உண்மையிலேயே வந்து இந்த சீசனுக்கு வந்து ஒரு அழுக சந்தோஷம் எதுவுமே நம்ப முடியலங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல. பிராங்காவே எனக்கு ஓப்பனாவே பிடிக்கல. நான் ஆக்சுவலா வந்து மிஞ்சி போனா இன்னொரு 2 வாரம் அதுக்கப்புறம் வந்து எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வேலை பிசினஸ் அப்படின்னு ஓடிடலான்னு பாக்குறேன். ஏன்னா திரும்பிச்சு வைல்ட் கார்டு வந்து அப்படின்னா ஓகே. இல்லைன்னா அவ்வளவுதான். இழுத்து மூடிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். பிராங்கா ஓப்பனா சொல்லிட்டேன் மனசுல இருக்கிறத. இல்ல நான் இப்பவே சொல்லிடுறேன். நீங்க 2 வாரம்லாம் டைம் எடுத்துக்காதீங்க. இல்ல வேஸ்ட் ஆஃப் இல்ல டைம். இப்பயே நான் நீங்க எதுக்கு இழுத்து இல்ல மூடிருங்கன்றேன். இல்ல 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 நான் எதுக்காக இந்த விஷயத்த சொன்னேன்னா நான் உண்மையிலேயே சொல்றேங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டென்ட் இருந்தது. எவ்வளவோ தப்பு நடந்தது. அதெல்லாம் அட்ரஸ் பண்ணாம ஒருத்தர் கண்டென்ட் கொடுக்கறத தூக்கி வெளியே போட்டாங்கல்ல. தூக்கி போட்டீங்க. என்ன வேலைன்னா கண்டென்ட் பிசிக்கல் டாக்ஸ் ஆச்சு இந்த வாரம் வச்சிருக்கணும். பிசிக்கல் டாக்ஸ் இருக்கு இல்லையே. நீங்க என்ன உண்மையாவே திவாகரோட கண்டென்ட் என்ஜாய் பண்றீங்களா பாலகிருஷ்ணன்? ஐயோ திவாகர் கண்டென்ட் எல்லாம் என்ஜாய் பண்றது கிடையாது. இதே நான் திவாகர் ஆப்போசிட்ல நின்று பேசின ஆள் நானும்.
ஒரு சரி சில இதுல வந்து திவாகர் ஆப்போசிட்ல நின்று பேசினார். இப்பயே சொல்ற திவாகர் ஃபேன் கிடையாது, அவர் வந்து கண்டென்ட்டை உருவாக்குறாரு. அவ்வளவுதான் விஷயம், புரியுதுங்களா? வெளியே பல விஷயங்கள் நடக்கட்டுங்க, எனக்கு தேவையில்லைங்க. ஆனா ஓட் லிஸ்ட் பிரகாரம் நான் ஹார்ட்லி மனசுல இருக்கிறத ஓப்பனாவே பேசுறேன். ஓட் லிஸ்ட் பிரகாரம் அவர் வெளியே போறதுக்குள்ள தகுதி இருந்ததுன்னா டைரக்டா ரெட் கார்டு காமிச்சு அமைச்சிருக்கலாம்ல. பிக் பாஸ் ஒரு அவருக்கு சீன்ல ஃபியூச்சர் சொல்லியிருக்காரு, பாதிக்க இருங்க ஒரே கூடாது ஒரே ஒரு அப்படின்னு நிமிஷம், ஒண்ணு இருக்குல்ல. ஒரு நிமிஷம். அந்த வெளியே போகும்போது ஒரு இன்ட்ரு கொடுத்திருக்காரு. என்ன இன்ட்ரு கொடுத்திருக்காரு யோசிச்சு பாத்தீங்களா? போயிட்டு வாங்க, ஓ சரி செக் பண்ணி பாருங்க, போயிட்டு வாங்கன்னு போட்டிருக்காரு. ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ போயிட்டு போறவங்கள வாங்கன்னு தான் எல்லாம் ப்ரோ போயிட்டு எல்லாரும் வாங்கன்னு தான் சொல்லுவாங்க, சொல்லுவாங்க. போறேன்னு அதான் சொல்லலாம் இல்ல இல்ல, ப்ரோ. ஆக்சுவலி வந்து எப்பவுமே ஆல் த நேர்லயே பெஸ்ட். உங்க இரவ பாருங்க, உங்க லைஃப பாருங்க. எல்லா யூனிவர்சலாவே இடத்துலயுமே அப்படிதான். போயிட்டு வாங்கன்னு வாட் மட்டும் தான் சொல்லுவாங்க. இல்ல, யூனிவர்சலாவே ஆக்சுவலி அப்படிதான். அதுதான் ப்ரோ யூனிவர்ஸ் வந்து நான் நம்புறேங்க. நம்ம ஆனா இது வந்து எல்லா டைமும் நடக்கலையே. பட் இப்போ பிரவீன் ஏங்க போனாரு. இல்ல எனக்கு புரியல. போயிட்டு இல்ல வாங்கன்னு இல்ல யாருக்குமே சொல்ல இல்ல இல்ல மாட்டாங்களா? இல்ல இல்ல சொல்லுவாங்கங்க. இப்போ ஒரு ஹிண்ட் நான் சரி, போயிட்டு வாங்கன்னு சொன்னது சரி கூட இதுல நீங்க என்ன அக்செப்ட். ஹிண்ட் இதுல என்ன ஹிண்ட்னு சொல்றீங்க? போயிட்டு வாங்கன்னு சொன்னது ஓகே. இத வச்சு நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. நான் திருப்ப என்ன வைல்ட் கார்டா புரிஞ்சு, கூப்பிடுவாருனா? ஐயோ அவரை ஒயிட் கோயலா கூப்பிட்டா கூட கண்டென்ட் வருமானு யோசிக்கணுமே. திருப்பி இதே மாதிரி போயிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு ஜோலி. bro, அவங்க கேக்குறது நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றீங்க அப்படின்னா திவாகரை திரும்ப கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. ஆமா, அந்த கான்செப்ட்ல ஒரு ஐடியா இருக்கு, ஜஸ்ட் ஒரு ஐடியா. ப்ரோ இதுலயே நீங்க கான்ட்ரடிக்டா இருக்கும், நீங்களே யோசிச்சு பாருங்க. லாஜிக்கலா ஒருத்தனுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஓட்டு இருக்கு, அவனை நான் ரெட் கார்டு கொடுக்காம அனுப்புறேன்னா திரும்பி நான் ஏன் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவனை நான் கூப்பிட போறேன்? அப்ப அது ஷோக்கு தானே ப்ரோ அசிங்கம். நான் அவனை வேணாம்னு சொல்லி தான் அனுப்புறேன். நீங்க மக்கள் ஓட்டு இருக்கு நீங்க நம்புறீங்கல்ல, அது மாதிரி நான் வேணாம்னு சொல்லி அவனை அனுப்புறேன். திரும்ப நான் ஒயில்டு கார்டுக்கு அவனை இல்லையே, உள்ள கூட்டு இல்ல வந்தேன்னா இன்னும் டிஆர்பியோ அடிக்கிறதே டவுன் தானே. யூடியூபர்ஸ் எல்லாமே இப்போ ஆக்சுவலா வந்து பயங்கர சப்போர்ட் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்களே. நீங்க பாருங்க, ரிவ்யூ யாருக்கு பண்றோம். பிரவீனுக்கு யாருக்கு? பிரவீனுக்கு திவாகருக்கு அரோராக்கு திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி யூடியூபர் நீங்க பாத்தீங்க. இப்ப நான் லிங்க் ஷேர் பண்ண முடியும், பாக்குறீங்களா? மேல வீடியோல போட்டு விடுங்க. ஜோ மைக்கேல் அப்படின்னு ஒரு ரிவ்யூவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் தெரியும், அந்த வீடியோ பார்த்துட்டேன். சொலட்டி எடுத்து அடிச்சு விட்டாரா? அதுக்கு அர்த்தமே என்னன்னா நீங்க கண்டெஸ்டன்டா வந்தது ஆக்சுவலி எங்க நான் அதை கெட்ட பத்தி நான் போன நேரம் டைம் இதோட நான் வரும்போதே சொல்லி முடிச்சுக்கலாம் தான். வந்தேன், ஓகேங்களா? என்னன்னு அடிச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் கண்டென்ட் இல்ல, அவ்வளவுதான். நான் ஒரு ஓப்பனா கொஸ்டின் சொல்லணும்னா திவாகரை வச்சு எல்லாம் நான் கிடையாது, உங்ககிட்ட ஒரு கண்டென்ட்டை கொஸ்டின் உருவாக்கு. ஸ்ட்ரைட்டா கேட்கவா? ஒரே ஒரு கேளுங்க. கொஸ்டின் ஸ்ட்ரைட்டா கேட்கவா? நீங்க இப்ப எங்களெல்லாம் வச்சு கண்டென்ட் ஏதாச்சும் பண்றீங்களா? இல்லையே. இல்ல இப்ப நீங்க இதெல்லாம் சீரியஸா தான் பேசுறீங்க அப்படின்னா அக்ரி டு டிஸ்அக்ரி ப்ரோ. என்னாட்டும் முடியல, நெஞ்சு வலிக்குது. சரி, ஓகே. தேங்க்யூ. நித்யா நித்யா நீங்க என்ன தூக்கவே முடியல. நான் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நித்யா அரஃபா தூங்கிட்டியாடா நீ? அரஃபாவை கொடுக்க சொல்லுங்க ரோஷினி. ஆமா இவனை நான் கீழே இறக்குனேன். நான் எப்படி இவன் மேல வந்தான்? அரஃபாவியா? இல்ல நீங்க பஞ்சாயத்துக்கு இல்லையே. நீங்க கோஹோஸ்ட் கொடுங்க. ஹலோ நான் டிரைவிங்ல இருக்கேங்க, என்னாட்டி எடுக்க முடியாது. சரி இந்தாங்க ரகு, உங்களுக்கே தரேன். சரி கொடுங்க, எனக்கு நான் பாக்குறேன் அது எப்படி என்னால தூக்க முடியும். உங்களை கீழே காட்டவே இல்லையே. வந்துட்டாங்க மேல. ஹாய் நித்யா, சொல்லுங்க நித்யா. திருப்ப லிஸ்னர் போயிட்டாங்க. எனக்கு எனக்கு ஸ்பேஸ விட்டு வெளில போயிட்டாங்கன்னு காட்டுது. ஐயோ எனக்கும் அப்படிதான் காட்டுது. ஒரு நிமிஷம் இருங்க, ரெஃப்ரெஷ் ஆகட்டும். நித்யா லிசனர்ல காட்டுது. ஆனா அவங்க ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் பண்ணுங்க நித்யா. அவங்களால ரெக்வெஸ்டே பண்ண முடியல போல. அப்ப அவங்களுக்கு பக்குன்னு நினைக்கிறேன். இல்லையே, இப்பதான் நான் வந்து அவங்கள செஷனே க்ளோஸ் பண்ணிட்டு I asked her to try again. வந்துட்டாங்க நித்யா. ஆனா இந்த ஸ்பேஸ் ஆரம்பிச்ச உடனே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் அவங்க தான், பேசுனதும் அவங்க தான். நித்யா ஸ்பேஸை போட்டவுடன் முடித்து விடவும். கனெக்டிங் திரும்ப பாவம்.
ஸ்பாட்டர் நான் பேசாம சரி ரகு ப்ரோ, டைட்டில் நம்ம வைக்கலாம்னு இன்னொரு இருக்கேன். மேட்ச் ஸ்பாட்டர் நம்ம என்ன என்ன வைக்க போறீங்க? பேசை போட்டவுடன் எண்ட் அடித்து விடுவோம். அது எந்த அடிச்சிருக்கலாமே, எதுக்கு டாபிக் வைக்கிறீங்க கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இவன் என்ன இவ்ளோ பக்கு? ஐயோ எனக்கு ஒருத்தரையுமே காட்டலங்க கீழ ஸ்பீக்கரா இல்ல தூக்குறதுக்கு. காமிக்குதே, எல்லாருமே தெரியுறாங்களே. ஐயோ ஸ்பீக்கரா அதாவது இல்ல தெரியுறாங்கப்பா. ப்ரோ, ரகு அவரு ரகு கோஹோஸ்ட் கோஹோஸ்ட்னு கோஹோஸ்டுக்கு எனக்கு காட்டல. அப்புறம் நான் கிட்ட போய் சொல்ல. உங்களுக்கு கோஹோஸ்டே காட்டலையா? ரகு கோஹோஸ்ட்னு காட்டல. ரகு ஸ்பீக்கர்னு காட்டுது இருக்கு. ஐயோ இருங்க, நான் கீழ போயிட்டு வரவா? இல்ல இல்ல வேணாம். அப்புறம் மேல வர முடியாம போயிட போகுது. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. பதவியில என்ன இருக்கு? இருக்க 2 பேர்த்தையும் விட்டுட்டு அனாமத்தா தெரிய சொல்றீங்களா? நான் ரொம்ப நேரமா கிஃப்ட் போடுறேன். அதாச்சும் காட்டுதா யாருக்காச்சும்? இமோஜி போடுறேன் காட்டுதா? இல்ல ஸ்மைலி காமிச்சதா? ஒன்னும் காட்டல ரோஷினி. நீங்க சுத்தம். நான் இருக்கேன். நீங்க போய் அப்படியே லைட்டா ஏய் வெளிய நான் போயிட்டு வேணா உள்ள வாங்க. ஜோ மைக்கேல் சொல்ல போறீங்க. ஏன்னா அவன் ஹோஸ்டல்ல வெள்ள என்ன இடம் ஸ்பேஸ். கடவுளே. சரி யாரு பேசணும் சொல்லுங்க அடுத்து. கதிர்வேல் இல்ல கதிர்வேலா? கதிர்வேல். ஹாய் கதிர்வேல். கதிர் கதிர் சரி ஓகே ரகு ப்ரோ, நம்ம இன்னொரு நாள் அந்த டாபிக்க பேசுவோம். நான் இப்ப போயிட்டு வரேன். மணி ஒரு 2:30 ஆயிடுச்சு. காலைல 7 மணிக்கு வேலைக்கு போகணும். நான் போயிட்டு 2:30 வரேன். எந்த சிஸ்டர் நானும் கண்ட்ரில போயிட்டு வரேன். இருக்கீங்க? சிங்கப்பூர். ஓகே ஓகே ஓகே. மேடம் சிங்கப்பூர் தானா? சரி. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆமா வரும். நீங்க வாங்க திரும்ப. நான் அதை உங்களுக்கு அதாங்க ரோஷினி சொல்லியிருக்காங்க இல்லையா, கனிக்காகவே ஒரு ஸ்பேஸ் போடுறேன்னு. நம்ம ஆமா அப்போ கனி டீட்டெயிலாக பேசுவோம். நாளைக்கு நான் போட்டு விடுறேன். போடுங்க, நான் வர்றேன். காலையில எல்லாம் போட்டீங்கன்னா வேலையில இருக்கவே வேலையை விட்டு ஊருக்கு திரும்ப இந்தியாவுக்கு அனுப்பிடுவாங்க. காலையில இல்ல சும்மா ஏதாவது மத்தியானத்துக்கு மேல காலையில போட்டு விடுறேன். ஓகே ஸ்பாட்டன். 2:30 மேல போடுங்க. ஓகே கண்டிப்பா. ஓகே பாய். ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ, பாய் சிஸ்டர். பாய் பாய். இப்ப ஏதோ டாபிக் பேசிட்டு இருக்கீங்களா ரோஷினி? நான் வெளில போயிட்டு வந்தேன். ஸ்பேஸ் பக்குல இருந்து எப்படி ஸ்பேஸ காப்பாத்துறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே சரி, ஏதோ டிஸ்கஷன் பாயிண்ட்ஸ் வேணா. நான் ஒன்னே ஒன்று மட்டும் ரகு கிட்ட பேசணும்னு நினைச்சேன். ரகு ஆக்சுவலி ஜஸ்ட் வாண்ட் டு நோ, இப்ப இந்த சீசன்ல வந்து நீங்க வந்து நீங்க யார் சப்போர்ட் பண்றீங்கன்னு கேட்க போறது இல்ல. யார் கரெக்டா ஓரளவுக்கு நல்லா விளையாடுறாங்க அக்கார்டிங் டு த கேம், இந்த கேமோட இதுக்கு ஏற்ற மாதிரி டைனமிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி யார் விளையாடுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ ஒரு டிஸ்கஷனா போகலான்றதுக்காக கேட்குறேன். நீங்க உங்க ஒப்பீனியன் சொன்னீங்கன்னா அப்படியே பேசலாம்னு கேட்குறேன். கரெக்ட். நான் புரிஞ்சுக்கிட்டேன் கொஸ்டின். டக்குன்னு ஷார்ட்டா முடிச்சிடறேன். இங்க கேம் டைனமிக்ஸுங்கிற மாதிரி யாரும் ஒரு ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஒரு பிளானை போட்டு எல்லாம் வந்து விளையாடுற மாதிரி எனக்கு தெரியல. இங்க எப்படி இருக்காங்கன்னா, அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒரு ஃபேவரட் பீப்பிள் எனக்கு இவங்க அதாவது எப்படின்னா ஃபேவரட்ங்கிறத தாண்டி இவங்க வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல தான் கேம் விளையாடுற மாதிரி இருக்கு. இதுல வந்து அவங்க பிளான் எல்லாம் போடல. எப்படின்னா தே ஆர் ஆன் அ டெய்லி பேசிஸ் தே ஆர் ட்ரைங் தி மேக்ஸ் டு யூட்டிலைஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி இன் வாட் எவர் வே தே கெட். அவ்வளவுதான். இந்த இடத்துல வந்து இப்ப நியாயமா பார்த்தோம்னா, இப்ப பார்வதிக்கு சோ அண்ட் சோ வரக்கூடாதுன்னா, அந்த பர்ட்டிகுலர் நாள்ல எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, அதுக்கு அவங்க அகைன்ஸ்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அது ஒரு ஃபேர் கேமா? இது வந்து ஃபேரா தான் விளையாடுறாங்களா? அப்படிங்கிற ஸ்டாண்டே இங்க இருக்கிற கண்டெஸ்டன்ட்ஸ்ல நம்மளால எடுக்க முடியல. ஹேவிங் ஸ்டேட்டட் தட் எனக்கு இன்னும் ஒரு 1 வாரம் 2 வாரம் ஆகும் ப்ரோ. கிளியர் கட்டா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்ச நேர்மையோட ஒருத்தர் இந்த கேம் அணுகுறாங்க. அது நமக்கு பாதிப்பு உண்டாக்கலாம், பாதிப்பு உண்டாக்காம இருக்கலாம். அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலோட ஒரு கொஞ்சம் மெச்சூரிட்டியோட இந்த கேம் ஃப்ளோக்கு அடுத்து நம்ம கடந்து போகணும்னு யார் முற்படுறாங்களோ அவங்களுக்கு என்னோட சப்போர்ட். ஆஸ் ஆஃப் நவ் அது யாரும் பண்ணல. ஸோ உங்க கொஸ்டினுக்கு இதான் ப்ரோ ஆன்சர். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பதில் சொல்லிட்டீங்க. இட் வாஸ் குட். டிப்ளமேட்டிக்னு சொல்லலாம். இன்னவே இட்ஸ் கொஞ்சம் கிளவர்னு கூட சொல்லலாம்ல. ஆப்வியஸ்லி. சொல்லுங்க வீல்ஸ் சொல்லுங்க. ஆனா யாருக்குமே இப்ப சப்போர்ட் பண்ண முடியாது. இன்னும் 2 வாரம் போகுமா 3 வாரம் போகுமான்னு யாருக்கு தெரியும்? இருங்க பாலகிருஷ்ணன் கண்டிப்பா
எல்லார் மேலயும் வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துட்டே இருக்கு. இவங்களுக்கு ஓகே, இவங்க கரெக்டா போறாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றப்போ ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. ஸோ தட் அதான் எனக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. யாருக்குமே சப்போர்ட் பண்ற மாதிரியே போற மாதிரி தெரியல கேம். ஸோ அதனாலதான் ஜஸ்ட் பண்ணட்டும் அது ரகு என்ன ஒப்பீனியன் சொல்ல வச்சிருக்காருன்றதை கேட்கறதுக்காக இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணேன். அப்படியே கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்படியே ஏதாச்சும் சொல்லுங்க பேசுங்க. வேல்முருகன் நான் பேச கேக்குதா? எஸ் கேக்குது. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. எஸ், எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு சின்ன ஒரு தாட் இருக்கு. ஆக்சுவலா இன் ஜென்ரலா வந்து பிக் பாஸ் ஆல்மோஸ்ட் 50th டே வரப்போகுது. ஓரளவுக்கு எல்லா சீசன்லயும் கொஞ்சமாவது ஒரு ஃபன், ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும் ஜென்ரலா. ஆனா இந்த சீசன்ல அது இல்லை, சுத்தமாவே இல்லை. மேபி இவங்க ரொட்டீன்லயாவது ஒரு டாஸ்கா வச்சா அப்பயாவது வருமோன்னு ஒரு 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 தாட்ல இந்த டாஸ்க் கொடுத்த மாதிரி தெரியுது. ஆனா இந்த டாஸ்க்லயும் அதை அவங்க கரெக்டா பண்ணல. ஃபுல்லா நெகட்டிவிட்டி ஓரியன்டா தான் போகுது. பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அதை பேஸ் பண்ணி தான் அது மூவ் ஆகிட்டு இருக்கே தவிர்த்து இன்னும் அந்த ஒரு ஃபன்னு, ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு கிளிம்ஸ்லாம் நம்ம ரசிப்போம். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்ம லைக் பண்ணுவோம். அந்த மாதிரி எதுவும் வரல. எனக்கு தெரிஞ்சு லாஸ்டா நம்ம லைக் பண்ணது மேபி அந்த திவாகர், வினோத் அந்த கீழே பீன் பேக்ல உட்காந்துட்டு 2 பேரும் மூஞ்சியை பார்த்துட்டு பண்ணுவாங்க பாருங்க, அது கொஞ்சம் வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே மூவ் ஆகி முன்னாடி போன மாதிரி தெரியல கிளியரா. மேபி ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லாதனாலதான் இந்த டாஸ்க் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த டாஸ்க்குமே என்னை பொறுத்தளவுக்கு ஃபெயிலியர் தான். ஃபுல்லா நெகட்டிவிட்டியா தான் இருக்கு. ஃபுல்லா பிடிக்காதவங்களை வச்சு ஒரு கேம் ஆடுறது, அந்த மாதிரி மூவ் பண்ணி போற மாதிரி தான் இருக்கு. இது என்னோட தாட்டு. வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கொஞ்சம் சொல்லலாம். அப்படிதான் எனக்கு. ஏன்னா ஒன்னும் சீரியஸா சொன்ன அந்த சொன்னார்ல ஒருத்தர் 2 வாரத்துல டிவி ஆஃப் பண்ணிட்டு போறேன்னு. நான் இன்னைக்கே டிவி ஆஃப் பண்ணிட்டு இனிமேல் பார்க்க நான் வேணாம்னு தாங்க முடிவு பண்ணிட்டேன். சொன்னேன். எதுக்கு அந்த 2 நீங்க வாரம்னா தானா? இத்தனை வருஷம் நம்ம பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10 இருங்க, நான் போயிட்டு season. வந்துடுறேன். ஆக மொத்தம் இன்னைக்கு இந்த இதுல இருக்கிறவங்க மொத்த பேரும் சேர்ந்து என்ன அடிக்கலான்னு plan பண்ணிட்டீங்க. வேல்முருகன் நீங்க டிவி ஆஃப் பண்ண போறீங்களா? அப்போ போயிட்டு இருக்கீங்களா? டிவி ஆஃப் பண்ணிட்டு வந்து பேசுறீங்களா? இல்லைங்க, ஆமா எனக்கு ப்ரோ, ஆமா ப்ரோ. உண்மையிலேயே பிக் பாஸ் பிடிக்குங்க. ஆனா இந்த மாதிரி எடுத்துட்டு போவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன் சத்தியமா. ஐயா லாஸ்ட் சீசன்லாம் முத்துக்குமரனுக்கு பேசணும்யா போயிட்டு. இந்த சீசன்லாம் பார்த்தா அதுல ஒரு 10% கூட கெப்பாசிட்டி இருக்காது இல்ல மாதிரி தெரியல. டிராகன் வந்திருக்காரு. டிராகன் வெல்கம். வந்துட்டாருப்பா ஸ்டார் ஸ்பீக்கர். வாங்க டிராகன், கமான். நான் மத்தியானம் எதிர்பார்த்தேன், அப்புறம் ஆஃப்டர் லஞ்ச் எதிர்பார்த்தேன். அப்பெல்லாம் இந்த மனுஷன் வரல. அப்பெல்லாம் இந்த மனுஷன் வரல. கிட்ட கூட வந்து எட்டி கூட பார்க்கல. அவர் சிச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு. சோ ஓகே. டிராகன் பஞ்சாயத்தை முடிச்சு வைக்கிறதுக்கு நீங்க வரலையே டிராகன். புதுப்பேட்டையில ஒரு டைலாக் வரும், போன வாரம் காசெல்லாம் இல்லாம பிக் பாக்கெட்லாம் கூட அடிச்சுட்டு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. அவ்வளவு சாப்பிட்டா சார் என்னையே வாடா போடான்னு பேச வச்சுட்டாங்க. டிராகன் ஏங்க இதுக்காச்சும் கொஞ்சம் அன்மியூட் பண்ணி பேசலாமே. எனக்கு இந்த எமோஜிஸே எனக்கு வேணாங்கிறேன் நான். ஸ்மைலியா போடுறாப்ல. ஸ்மைலி போறாரு. அவருக்கு என்ன ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. ஸ்பீக்கர்ல இருக்கீங்களா டிராகன்? அவர் ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு பஞ்சாயத். எனக்கு ஸ்பீக்கர்ல தான் காட்டுது. அவர் ஏன் ஸ்மைலி போட்டுட்டு இருக்காரு? இந்த மாதிரிதான் தனுஷ் கொடுக்குற மாதிரி. வெயிப்பா நீ வெயிப்பா இதெல்லாம் எதுக்குப்பா என்கிட்ட கொடுத்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நீங்க எமோஜிஸ் போடுறது மிஸ்டர் டிராகன். அவர் அன்மியூட் பண்ணி பேசி யாரா வேற ஒருத்தர் பேசுங்கப்பா. ரோஷினி அமைதியே போட்டு சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். இவ்வளவு அமைதியா தான் இருப்பீங்க அப்படின்னா நான் கடைசியா எனக்கு புரியல எதுக்கு இவ்வளவு அமைதி காத்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாம். போடலன்னா ஏன் போடலன்னு டேக் பண்ணி அடிக்கிறது. போட்டா
சைலன்ஸ் அப்படி. அதாவது நான் இந்த அமைதியை நான் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கும்போது எதிர்பார்த்தேன். நீங்க எல்லாம் பண்ணல. நீங்க எல்லாம் ஏன் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல ரோஷினி, ஏதோ ஸ்பேஸ்ல ஒரு பக் இருக்குங்க. நிறைய பேர் வந்து ஸ்பீக்கர்ஸ் ரெக்வெஸ்ட் கொடுக்க முடியறது இல்ல. ஆமாங்க. அது நமக்கும் வர நான் மாட்டேங்குது. அதாவது ஸ்பேஸ் போட்டு ஆமா. குரூப் அட்டாக் பண்ணி இந்த ஸ்பேஸ பக் இல்லாம பாத்துக்க குரூப் அப்படின்னு சொல்லிட்டேன். அது நீ என்ன அந்த என்ன group கண்டென்ட் பேசுற உன் ஸ்பேஸ்ல கேட்டுச்சு பிக் பாஸ் அப்படின்னு. அது ஒரு உருப்படாத ஷோன்ற மாதிரி கிட்டத்தட்ட அதுவே திட்டி விட்டுருச்சு. உண்மையிலான திட்டி இருக்கு, பரவாயில்லையே. டிராகன் சரி மேல வா, நம்ம அவன் கண்டென்ட் பேச மாட்டோம், வா அன்மியூட் பண்ணு. அவர் ஏதோ எதிர்ப்பு டிராகன் காட்டுறாரு உங்களுக்கு. பாத்தீங்களா இல்லையா? எனக்கு தெரியும் ஏய் எந்த பல்ஸ். உனக்கு கொஞ்சமாவது இருக்காமா? நான் தான் கமெண்ட் போட்டிருந்தேன் நான் பேச முடியாது திருப்பி திருப்பி. அப்புறம் எதுக்கு நீ ஸ்பீக்கர் வந்து லிஸ்னர்ல நான் இருந்திருக்கல. அதை சொல்லிதான் சொல்றதுதான் வந்தேன், அதுக்குள்ள பேச வைக்கிறீங்களே, இதுக்கு மேல பேச முடியாது. பாய் பாய் பாய். என்னாச்சு? பையன் தூங்கிட்டு இருக்கேன், நான் அப்புறம் வரேன். பையன் கூட தூங்குறானோ அதனால. ஓ சரி. ஓகே 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 சரி ரோஷினி. அப்போ சரி சமத்தா இன்னைக்காச்சும் 12 மணிக்குள்ள எண்ட் அடிச்சுக்கிறேங்க ஸ்பேஸ். ஓகே தென் ஓகே கான்டென்ட்டே இல்ல, இதுக்கு மேல என்னத்த பேச.